இன்னைக்கு பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு பலாப்பழம் கொட்டை இல்லாம எடுத்து வச்சிருக்கேன். கூடவே அவ கேக் கேட்டதுனால இந்த பிளைன் கேக் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மஷ்ரூம் வேணும்னு கேட்டிருந்தா, அதனால அதை வச்சு பிரியாணி பண்ணேன். வெங்காயம், தக்காளி, காளான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் சேர்த்திருக்கேன். இது கூடவே கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை சேர்த்துட்டு கல்லுப்பு, மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, கொஞ்சமா தனியா தூள் ஃபிளேவருக்காக போடுறேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கெட்டியான தயிர் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். தயிர் அதிகமா சேர்த்தா ரொம்ப புளிப்பாயிடும். கலரி விட்டு ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணா காளான்ல நிறைய தண்ணி விட்டுரும். அரிசி ஊற வைக்கிறத விட 1/2 டம்ளர் தண்ணி கம்மியாவே வைங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டா சூப்பரான காளான் பிரியாணி ரெடி. காளானே பிடிக்காதவங்க கூட இது போல செஞ்சா நல்லா சாப்பிடுவாங்க. நான் செய்யும் போதே கொஞ்சம் மஷ்ரூம் தனியா எடுத்து வச்சிருந்தேன். பாப்பா மஷ்ரூம் 65 கேட்டதுனால. இப்போ ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சார்மியும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு.